கலைஞருக்கு எகேன்ஸ்டாக எதிர்ப்பான ஒரு அலை ஒன்று உருவாயிடுச்சு. உருவான போது தான் எம்ஜிஆர் கட்சியில் பல பேர்த்துக்கு கட்சி விட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் ஒரு சிக்கலில் சிக்கினார். அப்போ வந்து பாலதண்டாயுதம், மோகன் குமாரமங்கலம், கல்யாண சுந்தரம் இவங்க 3 பேரும் சேர்ந்து காங்கிரஸில் வந்து மோகன் குமாரமங்கலம் போய் ஜாயின் பண்ணிட்டார். கம்யூனிஸ்டுகள் அப்படியே காங்கிரஸுக்குள்ளார ஊடுருவினார். திராவிட இயக்கத்தை அழிச்சாதான் கம்யூனிஸ்டுகள் வளர முடியுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்திரா காங்கிரஸ் என்னாச்சுன்னா, அவர் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் மிரட்டோம்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்திரா காந்தியோட காங்கிரஸோட சேர்ந்துருவார். எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பூரா இங்கே வந்துருவாங்கங்கிறது கணக்கு. எம்ஜிஆர் அவங்க விரல கண்ணில் விரல விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு. திண்டுக்கல் தேர்தலில் வந்த உளுந்த வாக்குகளை பார்த்தாரு. மக்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க கிட்ட ஏன்டா போய் நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி, இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திர தோல்வி. எம்ஜிஆரை கட்சி விட்டு பிரித்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு. அது காமராஜர் கிளீனா சொன்னார். விட்டுருந்தா அவங்களே அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கட்சி செல்வாக்கு இழந்துருக்கு. இந்த அம்மா அவங்கள 2ஆ பிரித்து அவர் அந்த கட்சியை காப்பாற்றிட்டார். ஆமாம், அவங்க பிரிஞ்சதுனால தான் அந்த கட்சியை நீடிச்சு நின்றுச்சு. தொடர்ந்ததுக்கு காரணம் அந்த பிரிவு தான். எம்ஜிஆர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போயிட்டார், கலைஞர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போயிட்டார். ஆகிற மக்கள் 2ஆ பிரிஞ்சாங்க. ஒரு 2 பேருமே திராவிடம். அண்ணா தான் 2 பேத்துக்கு பொதுவான தலைவர். இந்த தலைவனை ஏற்றுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க, அந்த தலைவனை ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேத்துக்கு பொதுவாக இருந்தது அண்ணாவும் தெரியாது. திமுகவை அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்ன ஒரு தலைவரும் கிடையாது. யார் சொல்லுது? காமராஜர் சொல்லியா, ராஜாஜி சொல்லலையா, யார் சொல்லுது? எல்லாம் எங்கே போனாங்க? சொன்னவங்கலாம் காணாம போயிட்டாங்க. சார் வணக்கம். சார், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகாலம் வந்து நீங்க அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். உங்களுடைய சகோதரரே வந்து எம்ஜிஆர் அவரோட அமைச்சரவையில் சபாநாயகராகவும் இருந்தவர், அமைச்சராகவும் இருந்தவர். கலைஞர் மற்றும் திரு எம்ஜிஆர் இருவருக்கும் இடையே அந்த மோதல், அந்த சர்ச்சை எங்கிருந்து அது வந்து துவங்கியது? ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை, புது கட்சியை துவங்க வேண்டும் என்ற ஒரு எதனால் வந்து ஏற்பட்டது அந்த ஒரு புது கட்சி துவங்கணும்? 67 ஆட்சிக்கு வந்துட்டாங்க அண்ணாவுடைய தலைமையில். அது எதிர்பாராத அண்ணா வந்து மரணிச்சிட்டார், இல்லாமல் போயிட்டார். இல்லாமல் போன போது அன்னைக்கு வந்து ஒரு தலைமை பதவிக்கு பெரிய தகராறு நடந்தது. அன்னைக்கு நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி அச்சு ஊடகங்கள் தான். அச்சு ஊடகங்கள் பூராவுமே 3%காரருக்கு. தினத்தந்திங்கிற ஒரு பத்திரிகையை தவிர மற்ற எல்லாமே அவங்க கையில் தான். வார பத்திரிகை ஆகட்டும், தினசரி ஆகட்டும், எல்லாமே ஆங்கில பத்திரிகை ஆகட்டும், எல்லாமே அந்த 3% அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க கொடுக்கறதா. தினத்தந்தியும் அப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவாக இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க தன்னை பெருசாக்குறதுக்கு ஆதித்யநாத் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களும் சேர்ந்து வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக தான் நின்றாங்க. எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்கன்னா, அண்ணா பேசுறதுக்காக ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மற்றவங்களும் பேசியிருப்பாங்க. அந்த செய்தி எப்படி வரும்னா, மற்றவங்க பேசுனதெல்லாம் கால் பற்றி எல்லாம் ஏதோ பெருசாக போட்டு அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் அப்படின்னு. பெரியாரை வந்து ஒரு மறந்தாப்படி கூட யாரும் உபயோகப்படுத்த போட மாட்டாங்க. ஒரு வார பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை பெரியாரை எவ்வளவு கேவலப்படுத்தி எழுத முடியுமோ எழுதும். ஏன்னா அவங்க அதை ஆசிரியர், அதனுடைய ஓனர் வந்து நான் பிராமின், 3% இல்லை, பதிப்பாளர் வந்து 3%. ஓகே. அதனால அவங்க அதை படிக்கிறவங்க அவங்கிறதுக்காக நம்ம கேள்விப்படாத மொழியில எல்லாம் வருங்க. அப்போ நம்ம வீட்டுல வந்து அண்ணன் மனைவி வந்து அண்ணின்னு தான் கூடுவோம், இவங்க மன்னின்னு. அது அந்த அவங்க வீடே அந்த மொழியே வேற, சமஸ்கிருதத்தோட கலந்து. அந்த மொழியை அந்த 3%கார மொழியே வேற. கத்திரிக்காய், கொத்து, பாகற்காய், பிட்ல அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. இது மாதிரி காலத்துல ஒரு ஊடகத்தினுடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாம மேல வந்தவங்க திராவிட இயக்கம். அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் வந்து பத்திரிகைகள் நல்லா
71 வந்து திமுக வந்து அழிஞ்சதுங்கிற அளவுக்கு வந்து கருத்து கணிப்பெல்லாம் போட்டு ஊடகங்கள் வந்து இப்படித்தான் டேமேஜ் பண்ணுது கிடையாது. என்னன்னாக்கா திராவிட கழகம் நடத்தின மாநாட்டுல ராமாயண காட்சிகளை போட்டு இந்துக்களை வந்து புண்படுத்திட்டாங்க. ஆமா. அன்னைக்கே இது வந்துருச்சு. ஆமா, 71லயே 71. இதுதான் தேர்தல் மிக முக்கியமா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிங்கிற அகில இந்திய பத்திரிக்கை ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டுச்சு. திராவிட இயக்கம் வந்து எப்படி ராமனையும் இந்து கடவுளையும் கேவலப்படுத்தினாங்கன்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ராஜாஜியும் இப்போ காமராஜரும் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அப்போ தான் இந்த ஒரு ஆள் ஜோகர் ஒரு ஆசாமி பெரிய ஒரு கூட்டம் ஒன்று போட்டார். பீச்சே ரொம்ப ஒழிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கருத்துக்கெடு போட்டாங்க. 67 வந்த திமுக அழிந்தது அப்படின்ட்டாங்க, 71 அழிந்ததுன்ட்டாங்க. எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா நான் சொல்லி இருக்கிறேன். சீஃப் செக்ரட்டரி அந்த ராயப்பா அவரே அந்த கருத்து கடுப்பை நம்பிட்டார். நம்பிட்டு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்ச உடனே அவதியா போய் காமராஜரை பார்த்து பதவியேற்பு என்னைக்கு வச்சுக்கலாம், எந்த மண்டபத்தில் வச்சுக்கலாம் சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கவுண்டிங் ஆரம்பிச்ச உடனே போயிட்டார். 12 1 மணிக்கு கதை கந்தலாகி போச்சு. ராத்திரி 1 மணிக்கு 15 இடத்துக்கு காங்கிரஸ் போயிடுச்சு. எதிர்கட்சி அவரை கொடுத்து கூட இல்லாம 184 இடங்கள். இதுவே கண்டிராத மாபெரும் வெற்றி வந்து மாபெரும் வெற்றி. இன்னைக்கு ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கலைஞர் பல கட்சியினரை வந்து கலந்துக்காம சில தன்னுடைய தன்னிச்சையா சில முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். அது அன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில கலைஞருக்கு எகேன்ஸ்டா எதிர்ப்பான ஒரு அலை ஒன்று உருவாயிடுச்சு. உருவான போது தான் எம்ஜிஆர் கட்சியில பல பேர்த்துக்கு கட்சி விட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்பதான் எம்ஜிஆர் ஒரு சிக்கல்ல சிக்கினார். அப்போ வந்து பாலதண்டாயுதம், மோகன் குமாரமங்கலம், கல்யாண சுந்தரம் இவங்க 3 பேரும் சேர்ந்து காங்கிரஸ்ல வந்து மோகன் குமாரமங்கலம் போய் ஜாயின் பண்ணிட்டார். கம்யூனிஸ்டுகள் அப்படியே உள்ள காங்கிரஸுக்குள்ளார ஊடுருவினாங்க. திராவிட இயக்கத்தை அழிச்சாதான் கம்யூனிஸ்டுகள் வளர முடியுங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். அதனால வந்து மோகன் குமாரமங்கலம் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்திரா காந்தி கிட்ட எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம்னா திமுக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு போது அவர் வந்து ஒரு ஃபெராங்கிற வந்து அந்நிய செலாவணி சம்மந்தப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழே எம்ஜிஆர் வந்து ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார். தப்பு பண்ணாருன்னா ஒன்று அல்பம், ஒரு $2000 உலகம் சுட்டு வாலிபன் படத்துக்காக அவசரத்துக்கு கைமாத்தா அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு $2000 தேவைப்படுதுன்னு அப்படி கைமாத்தா வாங்கினார். அதான் ஒன்று கூட இல்லை. அதை எப்படியோ கண்டுபிடிச்சி ஃபெராவில் உள்ள தள்ளிடுவோன்ட்டார். ஃபெராவில் உள்ள தள்ளுறோன்னா அந்த சட்டத்தில் என்ன ஒரு இதுன்னா அச்சுறுத்தி எந்த வகையான விசாரணை இல்லாமல் 3 வருஷம் உள்ள வைக்கணும் ஜெயில். எந்த விசாரணையும் கிடையாது. 3 வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு தான் கேஸே ஆரம்பிப்பார். அதான் ஃபெரா. அச்சுறுத்தியது யாரு சார்? அச்சுறுத்தியது இந்திரா காந்தி, இந்திரா அரசாங்கம். ஓகே. அதை போட்ட உடனே இவருக்கு என்ன பண்றது தெரியல. அதுக்கு இது பண்ணும்போது கட்சியை ஓடாடினாங்க. இந்திரா காந்தியினுடைய தூண்டுதல் பேர்ல தான் அந்த இதுல தான் வெளியே வந்தார். அதுல என்னாச்சுன்னா அன்னைக்கு வந்து கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு கீழே உழுவுது. உடனே தான் இவங்க வந்து அப்பதான் இந்த சர்க்காரியா கமிஷன்லாம் போனது. அது ஒரு ஊர்வலம்லாம் போனாங்க. காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டோட அந்த ஊர்வலம் அண்ணா சாலையை கிடிதாகி போற அளவுக்கு பெரிய ஊர்வலம். அதுக்கு பிறகுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்திரா காங்கிரஸ் என்னாச்சுன்னா அவர் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிரட்டோம்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்திரா காந்தியோட காங்கிரஸோட சேர்ந்துருவாரு. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பூரா இங்க வந்துருவாங்கங்கிறது கணக்கு. எம்ஜிஆர் அவங்க கண்ணில் விரல விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். திண்டுக்கல் தேர்தலில் வந்த உளுந்த வாக்குகளை பார்த்தாரு. மக்கள் நம்ம ஏத்துக்கிட்டாங்க, இவங்க கிட்ட ஏன்டா போய் நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்ட்டார். ஆக இந்திரா காங்கிரஸ் ஒரு எதிரிக்கு பதிலாக 2 எதிரி உருவாக்கிட்டு மாட்டிக்கிட்டார். அப்படித்தான் அவங்க கட்சி. ஓகே. மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி, இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திர தோல்வி. எம்ஜிஆரை கட்சி விட்டு பிரிச்சு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு. அது காமராஜர் கிளீனா சொன்னார். விட்டுருந்தா அவங்களே அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கட்சி செல்வாக்கு இழந்திருந்தது. இந்த அம்மா அவங்கள 2ஆ பிரிச்சு அவர் அந்த கட்சியை காப்பாற்றி விட்டார். கிளீனா சொல் ஒரே குட்டைகள் ஊறிய மட்டைகள் கிளீனா சொல்லிட்டார். அவருடைய வளர்ச்சியை நீங்க இனிமேல் தடுக்க முடியாது கணிச்சு சொல்லிட்டாரு. அதனுடைய விளைவு அதுக்கு அன்னைக்கு அந்த 67 தோர்த்த காமராஜர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர முடியாத அளவுக்கு இந்திரா காந்தி நடத்தின பாலிடிக்ஸ்ல அவரும் சேர்ந்து உழுந்து எல்லாம் கல்யாணம். அப்படிதான் காங்கிரஸ் போனதுக்கு காரணம். அது உண்மையை சொல்ல போனாக்கா
எம்ஜிஆர் வெளியில போனப்புறம் அவர் தீவிரமா காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணிட்டு போவார்னு பார்த்தா அவர் தீவிரமா திராவிட இயக்கமா மாறினார். சஞ்சய் காந்தி எடுத்து அறிக்கை விட்ட ஒரே ஆள் இல்லை இந்தியாவில். இந்திய அரசியல் தலைவர்கள்ல சஞ்சய் காந்திக்கு எகேன்ஸ்டா 2 தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ பிரதம மந்திரியா உன் மகன் காங்கிரஸ் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒருத்தர் தான் அந்த அறிக்கை விட்டார். அந்த அளவுக்கு தைரியமா இருந்தார். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாமளா இன்னொரு பூதத்தை கிளப்பி விட்டு ஒரு பூதத்துக்கு பதிலாக 2 பூதத்தை கிளப்பி விட்டோங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சது. இந்திரா காங்கிரஸுடைய மிகப்பெரிய தோல்வி. இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காணாம போனதுக்கு காரணம் எம்ஜிஆர் 2ஆ பிரிச்சு விட்டார். அவரை ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட வெற்றிகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனா அதுல என்ன வேடிக்கைன்னாக்கா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல தான் அவர் ஜெயிச்சார ஒழிய உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. 80 நாடாளுமன்ற தேர்தலில் 3 நாடாளுமன்ற தேர்தலே அவர் ஜெயிக்கல. உள்ளாட்சி தேர்தலில் முனிசிபாலிட்டி ஒண்ணு கூட அவர் இல்லை. சட்டமன்றத்துல மாத்திரம் தான் அவர் ஜெயிச்சார். எல்லாத்தையும் தோற்று. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் வாக்குகள்ல ஜெயிச்சாருனாக்கா அடுத்த தடவை பாத்தீங்கன்னா 80,000 வாக்குகள், அடுத்தபடி 3வது தடவை ஜெயிக்கும் பாத்தீங்கன்னா 50,000 வாக்குகள். படிப்படியா குறைஞ்சிக்கணும். கடைசியா வரும் உடம்பு சரியில்லாம படுக்காம போயிருந்தாக்கா, ஆரோக்கியமா இருந்திருந்தாக்கா தோத்து போயிருப்பாருங்கிறது அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு சரியா இருந்துச்சு. இப்போ சார், அவர் பொதுவெளியில பொருளாளராக இருக்கும்போது கணக்கு கேட்டாரு, இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லி வெளிப்படையா சொல்லப்படுது. அதுல என்ன சார் பின்னணி? அதை வச்சு 3% அதை பெருசாக்குனாங்க. அப்போ ஒரு கேள்வி கலைஞர் கேட்டார், கணக்கை யார் கொடுக்கணும் அப்படின்னு. பொருளாளர் அவரே கணக்கு கேட்டா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இந்த 3% சாமர்த்தியமா அந்த கேள்வி மறைச்சு இது பண்ணிட்டாங்க. அது பண்ணி ஊழல்னாவே திமுகங்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அது இன்னைக்கு ஒரு சர்க்காரியான்றாங்க. சர்க்காரிய கமிஷன் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வரல அந்த கேட்ச ஒன்றும் பண்ண முடியல. எப்பவும் பாருங்க, சில அதி மேதாவிகள் சொல்லுவாங்க, உன்னுடைய ஆட்சி எதனால கலைக்கப்பட்டது? சர்க்காரியா கமிஷனுக்கா? இந்த மூலகட்ட முட்டத்துக்கு நம்ம எத்தனை தடவை சொல்றது? சர்க்காரிய கமிஷனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக கலைக்கப்பட்டது சார்? எமர்ஜென்சியா எதிர்த்தார். அதனாலதான் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கலைச்சாங்க. சொன்னச்சு இல்ல, 2 தீவுகள் இந்தியா விட்டு தனியாக போய்விட்டன. குஜராத் ஒண்ணு, தமிழ்நாடு ஒண்ணு. 2 கவர்மெண்ட்டையும் கலைச்சாங்க. எமர்ஜென்சிக்காக தான் கலைச்சாங்க. அதை இந்த 3%காரங்க அது சர்க்காரியா ஊழலுக்காக, அதுதான் ஒரு சமீபத்தில் ஒரு டிவியில கேட்டாங்க. அது சொன்ன ஊழல் குற்றச்சாட்டில் முதலாக இந்தியாவில் பதவி இழந்தவர் ஒரு ஐயங்கார், கோபால்சாமி ஐயங்கார், ரயில்வே அமைச்சர். அவர் தான் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். அடுத்தது உலக புகழ் பெற்ற முந்திரா கேஸ், முந்திரா ஊழலில் சிக்கி பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் டி கிருஷ்ணமாச்சாரி. பிரதம மந்திரிகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் போய் நின்று வழக்காட வேண்டிய அக்யூஸ் நின்றவர் நரசிம்ம ராவ், பிரதம மந்திரி. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி ஜெயிலுக்கு போன முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா. இவங்க மற்றவங்களை சர்க்காரி கமிஷன், இதெல்லாம் எந்த கமிஷன் தான் 3%காரருக்கு 10 கேட்கிறோம். இத்தனை பேரும் ஆளு உலக புகழ்பெற்றவங்க, நிரூபிக்கப்பட்டு உள்ள போனவங்க. சர்க்காரி கமிஷன்ல என்னத்தை நிரூபிச்சு 2G போட்ட என்னாச்சு? இப்படியெல்லாம் அந்த 3%காரங்களும் திராவிட இயக்கங்களை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு சமாளிக்க பாக்குறாங்க. திருட்டு வேலை எல்லாமே புறவி ஜாதிய பாரதியார் அழகா சொன்னார், சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான். அவங்க ஜாதிக்காரர்கள் சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்று உடலும் வேர்ப்பான். பாரதியார் எழுது, அதுதான் உங்களுக்கு சமர்ப்பிக்கும் பாரதியார் வார்த்தைகள் தான். எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சியை துவங்கி பிரிந்த பிறகும் கூட சேர்வதற்கான பல முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு சஞ்சீவ் ரெட்டி எல்லாம் வந்தாங்க, முன்னெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. ரெட்டி வந்தாரு. அப்புறம் யாரும் அதே போல பிஜு பட்நாயக் அவர்களும் முயற்சி எடுத்தாரு. அது என்னென்ன நடந்துச்சு சார்? அது உட்டன் சோட்டல் தான் அதனால நடந்தது. 2 பேருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுல என்னன்னா, இப்படி வந்ததுனால ஒரு திராவிட இயக்கத்தை காப்பாத்திட்டார். கலைஞரும் ஒரு 2 பேரும் நீ ஒண்ணு நீ இல்லாட்டி நான் அப்படிங்கிற மாதிரி போச்சு.
எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மாதிரி, ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் மாதிரி, கமல் ரஜினி மாதிரி அந்த போட்டி நல்லா வந்துருச்சு. ஆக அதனுடைய விளைவு இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து இவங்க 2 பேருக்கு மத்தியில நின்றுச்சு. சேர்ந்திருந்தாங்கன்னா இவர் மேல இருந்த குற்றச்சாட்டு அவர் மேலேயும், அவர் மேல இருந்த குற்றச்சாட்டு இவர் மேல வந்து 2 பேருமே காலியா இருந்துமா திராவிட இயக்கமே போயிட்டு. அப்போ அந்த சேராதனாலதான் இன்னைக்கு ஒரு இந்த திமுக அந்த திராவிட இயக்கங்கள் நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அண்ணா திமுகன்னு ஒண்ணு உருவாக்கி அங்க ஒரு பக்கத்தை கொண்டு போயிட்டார். அண்ணா படத்தை எல்லாம் வச்சு கொடி ஏற்றிட்டாரு. இன்னைக்கு வரணும் பாருங்க, யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திராவிடங்கிற பேரை விட்டுட்டு கட்சியை ஆரம்பிக்க முடியல. விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிறாரு. இவரு ஆரம்பிக்கிறாரு, வைகோ ஆரம்பிக்கிறாரு, மறுமலர்ச்சி திராவிட கழகம். அன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா இவர் மேல இருக்கிற குற்றங்கள் அவர் மேலேயும், அவர் மேல இருக்கிற குற்றங்கள் இவர் மேலேயும் வந்து கட்சியே காணாம போயிருக்கும். தனித்தனியா இருந்ததுனாலதான் 67 வந்த இயக்கங்கள் இன்னைக்கு ஒண்ணு இருக்குது. இன்னும் பல யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பாத்தீங்கன்னாக்கா திராவிடங்கிற பேரை விட்டுட்டு ஆரம்பிக்க முடியல. யாரோ நடுமத்துல ஒரு அரை படத்தை எடுத்துக்கிட்டு வந்த சில அறவை கட்ட ஆசாமிகள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல கூப்பிடிச்சு பார்த்தாங்க. எங்க அவங்க எல்லாம் திமுகவை அழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொன்ன ஒரு தலைமும் கிடையாது. யார் சொல்லல? காமராஜர் சொல்லலையா? ராஜாஜி சொல்லலையா? யார் சொல்லல? எல்லாம் எங்க போனாங்க? சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அப்ப இணையாமல் இரு துருவ அரசியல் இருந்ததே வந்து தமிழகத்திற்கு ஒரு நன்மை பயத்திருக்கு கடந்த 6 நூற்றாண்டுகள்ல சொல்றீங்க. ஆமா, அவங்க பிரிஞ்சதுனாலதான் அந்த கட்சியை நீடிச்சு நின்றுச்சு. திராவிட இயக்கங்கள் வந்து காரணம் அந்த பிரிவு தாங்க. எம்ஜிஆர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போயிட்டாரு, கலைஞர் ஒரு பக்கம் கட்சியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆகிற மக்கள் 2ஆ பிரிஞ்சாங்க. ஒரு 2 பேருமே திராவிடம். அண்ணாதான் 2 பேத்துக்கு பொதுவான தலைவர். இந்த தலைவனை ஏத்துக்கிட்டு அங்க போயிட்டாங்க, அந்த தலைவனை ஏத்து போயிட்டாங்க. 2 பேத்துக்கு பொதுவா இருந்தது அண்ணாவும் பெரியார். அவர்களுக்கு தான் இருக்கு. 3%காரங்க பத்திரிகையை வச்சு டிஜிட்டலை வச்சு என்னென்ன பண்ணி ஒன்றும் நடக்கல. அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியும். சொல்ல போனா அவங்களும் வந்து சேர்ந்துல ஒட்டிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே சார், நிச்சயமா திமுகவிலிருந்து அண்ணா திமுக பிரிவதற்கான காரணங்கள் மற்றும் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் அவருடைய ஏற்பட்டிருந்த அந்த முரண்பாடு, இந்திரா காந்தியினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இது சம்பந்தமா வரலாற்று பூர்வமா உங்களுடைய அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.